வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. மாஸ்கோ விமான நிலையத்தில் அந்நாட்டு ராணுவம் சார்பில் உற்சாக வரவேற்பு. ரஷ்யா சென்றடைந்த மோடியை ஆடி பாடி வரவேற்ற இந்திய வம்சாவழியினர். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மோடியை கைகுலுக்கி வரவேற்றனர். மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ராகுல் காந்தி. சாலையின் இருபுறமும் நின்று உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். भैया प्रेस वाला शहर आप लोग ये बाहर हो जाओ, प्रेस वाला बाहर हो जाओ। भैया प्रेस वाला शहर आप लोग ये बाहर हो जाओ, प्रेस वाला बाहर हो जाओ। அசாமில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல். நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தப்பியது ஹேமந்த் சோரன் அரசு. ஹேமந்த் சோரன் அரசுக்கு ஆதரவாக 45 பேர் வாக்களித்ததை தொடர்ந்து வெற்றி. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு. ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களில் கட்டணமின்றி வண்டல் மண், களிமண் எடுக்கும் திட்டம் தொடக்கம். சென்னை தலைமை செயலகத்தில் அனுமதி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். புதிதாக அமலுக்கு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷம். ஒன்றிய அரசு, மத்திய அரசு மக்கள் விரோதி இந்த சட்டத்தை மாற்றிய. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. விக்கிரவாண்டி பேரூராட்சி பகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தோல்வி பயத்தால் அதிமுக போட்டியிடவில்லை என்றும் விமர்சனம். விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட கேடார் பகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் அன்புமணி ராமதாஸ். இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அன்புமணி. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட ஒரத்தூரில் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். சாதி, மதம், சாமியை வைத்து அரசியல் நடக்கிறது என்றும் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என அண்ணாமலை வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் பேட்டி. தஞ்சாவூரில் 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 தொன்மையான சிலைகள் பறிமுதல். வீடு கட்டுவதற்கு குழி தோண்டிய போது கிடைத்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம்.
நீட் வினாத்தாள் தயாரிக்கப்பட்டது முதல் தேர்வு அறைக்கு அனுப்பப்பட்டது வரையிலான அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு உறுதியாகி இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி. சமூக வலைதளங்கள் வாயிலாக நீட் வினாத்தாள் கசிந்தது உறுதியானால் மறுதேர்வுக்கு உத்தரவிட நேரிடும். தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதியை செலவிட ஏதேனும் திட்டம் உள்ளதா? இந்து சமய அறநிலையத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றார் அருண் IPS. சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஆணையராக பொறுப்பேற்றார். சென்னையில் ரவுடிகளின் அட்டகாசம் கட்டுப்படுத்தப்படும் என்று புதிய காவல் ஆணையர் அருண் உறுதி. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பாடம் எடுக்கப்படும் என்றும் பேட்டி. ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சட்டம் ஒழுங்கு ADGP-யாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் சென்னை காவல்துறையில் அதிரடி மாற்றம். காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகாது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றவாளிகள் தானாகவே சரணடைந்ததால் சந்தேகம் வருவதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய வழக்கை தீவிரமாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் அரசுக்கு வலியுறுத்தல். பாரபட்சமின்றி அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை பற்றி அன்புமணி பொய்யான தகவலை பரப்பி வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்புலத்தில் ஆருத்ரா நிதி நிறுவனம் இருப்பதாக செல்வ பெருந்தகை சந்தேகம். காவல்துறையினர் வழக்கை பல கோணங்களில் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வங்கி ஆவணங்களை வழங்கக் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கரூர் சிட்டி யூனியன் வங்கி கிளையின் கவரிங் லெட்டர் தொடர்பான ஆவணங்களை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு வழங்கவும் அமலாக்கத்துறைக்கு ஆணை. ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் அருகே மேம்பாலம் அமைக்க வேண்டும். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்.
மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்ற தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தொழிலாளர்களுக்கான நிரந்தர மறுவாழ்வு என்ன என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. வேங்கை வயல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பி.வி. ரமணா, முன்னாள் டிஜிபி, சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்டவர்கள் மீதான குட்கா முறைகேடு. விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி விமான நிலையம் மூலம் வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 22 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 சிலைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து திருச்சி மண்டல சிலை கடத்தல் தடுப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை. நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனின் பதவி விலகல் கடிதம் ஏற்பு. நெல்லை மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. கோவை மாமன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். மேயர் ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன என அதிமுக கவுன்சிலர் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 9 நிமிடங்களில் கூட்டம் முடித்து வைப்பு. கேரளாவில் பரவி உள்ள மூளையை தின்னும் அமீபா குறித்து மக்கள் பதற்றப்பட தேவையில்லை. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் திட்டவட்டம். பதட்டம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. பர்டிகுலர்லி ஸ்விம்மிங் பூல் மூலமாக நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டிசீஸ் வருதுங்கிறது கேரளாவில் சொல்கிறோம். ஸோ நிக்லேரியா டிசீஸ் வருதுன்னு சொல்லும்போது சென்னையில் வரும் 10ஆம் தேதி முதல் தெருநாய்கள் கணக்கெடுப்பு பணி தொடங்கும். மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு. அடுத்த 3 மாதத்தில் செல்ல பிராணிகளுக்கு மாநகராட்சி அனுமதி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். சென்னை விமான நிலையத்தில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய 14 விமானங்கள் திடீர் ரத்து. முன் அறிவிப்பின்றி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. குற்றாலம் மெயின் அருவி தடாகத்தில் தவறி விழுந்த சுற்றுலா பயணி. துரிதமாக மீட்டு உயிரை காப்பாற்றிய தீயணைப்புத்துறை வீரர்கள். புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறிய எம்எல்ஏக்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை. புதுச்சேரி மாநில பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா பேட்டி. காரைக்காலில் நடைபெற்ற மிஸ்டர் காரைக்கால் ஆண் அழகன் போட்டி. 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு அசத்தல். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். 2வது நாளாக நடைபெற்ற தேரோட்டத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு.
பிணையில் வருபவர்களிடம் கூகுள் லொகேஷன் கோரி நிபந்தனை விதிக்கக்கூடாது. காவல்துறையினருக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரதமர் மோடியின் ரஷ்ய வருகையை மேற்கு நாடுகள் பொறாமையோடு பார்ப்பதாக அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் கருத்து. மோடி புதினின் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் கருத்து. மும்பையில் வளர்ப்பு நாய்க்கு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க சங்கிலியை பரிசளித்த உரிமையாளர். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.